நல்லா கவனிங்க. நீங்க என்ன இழந்தீங்க? வேலை இழந்துட்டீங்களா? அல்லது உங்க குடும்பத்துல உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்களா? கேவலப்படுத்திட்டாங்களா? ஏதோ இடத்துல ஒண்ணுமே இல்லாம நிலையில இருக்கீங்களா? பிசாசு சொல்றான், முடிஞ்சிடுச்சு, இதுதான் உன்னுடைய நிலைன்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான கொடுக்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன், இந்த காலம் மாறும். திரும்ப சொல்லுகிறேன், ரைட் இட் டவுன். உன்னுடைய காலம் மாறும். இந்த கடுமையான சூழ்நிலைகள் மாறும். So seasons gives hope. இந்த காலங்கள் இப்படிப்பட்ட இதை வச்சு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, காலங்கள் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க என்ன ஏதோ பாசிட்டிவா பேசுறீங்களா? இல்ல 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 இல்ல, நான் வாக்குத்தத்தத்தை பத்தி பேசுறேன். இதுல இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் பைபிள் பாருங்க, அப்டேட்டா ஆகாதுங்க. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. இது புராண கதை கிடையாது. பாருங்க இது எப்படி பேசுதுன்னு பார்க்கலாம். இத நான் சொன்ன காரியம் ப்ராமிஸ், இது வாக்குத்தத்தம். காலங்கள் மாறும் என்பது தேவன் சொன்ன அருமையான வாக்குத்தத்தம். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அப்ப நான் சொன்ன இந்த சூழ்நிலைகள் மாறும். எல்லாம் சொல்லுங்க, சூழ்நிலைகள் மாறும். காலங்கள் வரும்போது நீங்க அதை அப்படியே நிக்கும் நினைக்காதீங்க. கண்டிப்பா அது மாறிடும். எல்லாம் சொல்லுங்கள், கண்டிப்பா மாறும். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்தில் விடுதலை ஆகி வெளியே வந்துட்டாங்க. பார்த்தா சூழ்நிலை, அவங்க பெரிய கிரைசிஸ், ஒரு பெரிய நெருக்கத்துல வந்துட்டாங்க. இந்த பக்கம் பார்வன் இருக்கிறான், அந்த பக்கம் செங்கடல், போறதுக்கு வழியே இல்லை. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, நீ அவர் ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see the salvation of God. அவர் சொல்றாரு, தமிழ்ல எப்படி போடுறா, சும்மா இருங்கள், கர்த்தர் செய்யும் இந்த ரட்சிப்பை பாருங்கள். சும்மா இருங்கள் கிடையாது, ஸ்டாண்ட் ஸ்டில். நான் எந்த நோக்கத்துக்காக உங்களை அழைச்சி நீ எங்க வாழணும் நான் ப்ராமிஸ் கொடுத்தேனோ அந்த வாக்கு தத்தத்தில் நீ உறுதியா நில்லு. அப்ப நீ பெரிதான ரட்சிப்பை நீ பார்க்க. ஐயா கொஞ்சம் கவனிங்க. நீங்க ஏதோ மதம் மாறல, உங்களை குறித்து தேவன் அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். பிரச்சனை வந்த உடனே கதை சொல்றாரு, நீ உறுதியா நில்லு. நான் என்ன சொன்னேனோ, எதெல்லாம் உனக்கு நான் வாக்கு தத்தம் பண்ணனோ, அதை தடுத்து நிறுத்த வழியே இல்லாம எந்த கடலும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த பிரச்சனையும் நிறுத்த முடியாது. இதுவும் உங்களை விட்டு கடந்து போகும்.